தெலுங்கின் பிரபல நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, லட்சுமி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் இன்று நடிகை லட்சுமி மஞ்சு நேரில் ஆஜராகி விளக்கமளித்துள்ளார். தெலுங்கில் அர்ஜுன் ரெட்டி, கீதா கோவிந்தம், டியர் காம்ரேட்ஸ், தமிழில் நோட்டா உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் விஜய் தேவரகொண்டா. இவர் ஆன்லைன் பெட்டிங் செயலியை விளம்பரப்படுத்தி வந்தார். இதேபோல் பாகுபலி, வேட்டையன் உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்தவர் ராணா டகுபதியும் ஆன்லைன் பெட்டிங் ஆப்பை விளம்பரப்படுத்தியிருந்தார். நடிகர்கள் மட்டுமல்ல, ஈஸ்வரன், பூமி, கலகத்தலைவன் உள்ளிட்ட தமிழ் படங்களிலும், மிஸ்டர் மஞ்சு, ஸ்மார்ட் சங்கர் உள்ளிட்ட தெலுங்கு படங்களிலும் நடித்த நடிகை நிதி அகர்வாலும் பெட்டிங் செயலியால் அமலாக்கத்துறை பிடியில் மாட்டிக்கொண்டுள்ளார். சகுனி, மாஸ் உள்ளிட்ட தமிழ் படங்களிலும் ஏராளமான தெலுங்கு படங்களிலும் நடித்த நடிகை பிரணீதா பிரகாஷுக்கும் சிக்கல் ஏற்பட்டது. நடிகர், நடிகைகள், இன்ஃப்ளூயன்சர்கள் என 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் பின்னணி என்ன? தெலங்கானாவில் சூதாட்டத்தால் ஏற்படும் நிதி இழப்பில் இருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் 2017 முதல் ஆன்லைன் சூதாட்டம் சட்டவிரோதமானதாக உள்ளது. இந்நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் பல்வேறு ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் அங்கு விளம்பரப்படுத்தப்பட்டன. இதனால் பாதிக்கப்பட்ட பனீந்தர் சர்மா உள்ளிட்ட பலர் தெலங்கானா போலீசில் புகார் அளித்து வந்தனர். அந்த புகார்களை விசாரித்த தெலங்கானா போலீசார் ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதாகவும் அவற்றில் முதலீடு செய்ய மக்களை தூண்டியதாகவும் நடிகர்கள், நடிகைகள், யூடியூபர்கள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதன்படி நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், நடிகை நிதி அகர்வால், பிரணீதா சுபாஷ், லட்சுமி மஞ்சு, கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா மற்றும் சமூக ஊடக பிரபலங்கள் பலர் மீதும் தெலங்கானா காவல்துறை சில மாதங்களுக்கு முன்னர் வழக்கு பதிவு செய்தது. இந்த சூதாட்ட செயலிகள் பணத்தை சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தியது தெரிய வந்தது. இதனால் இந்த வழக்கை அமலாக்கத்துறையும் விசாரிக்கும் என அப்போதே சைபராபாத் காவல் ஆணையர் அவினாஷ் மொஹந்தி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தெலங்கானா போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் விஜய் தேவரகொண்டா, ராணா, பிரகாஷ் ராஜ், நிதி அகர்வால், பிரணீதா சுபாஷ் உள்ளிட்ட நடிகர், நடிகைகள், யூடியூபர்கள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள் உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. இந்த வழக்கில் கடந்த வாரம் நடிகர் விஜய் தேவரகொண்டா ஆஜராகி விளக்கமளித்தார். அவரை தொடர்ந்து நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், ராணா உள்ளிட்டவர்கள் ஆஜராகி விளக்கமளித்தனர். இந்த நிலையில் பிரபல நடிகர் மோகன் பாபுவின் மகளான லட்சுமி மஞ்சுவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அவர் தெலுங்கில் ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். தமிழில் காற்றின் மொழி, கடல் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். இந்த நிலையில் அவர் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய வழக்கில் இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்துள்ளார். மேலும் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவும் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜராகி விளக்கமளித்துள்ளார். மீதமுள்ள நடிகர்கள், பிரபலங்கள் அடுத்தடுத்த நாட்களில் ஆஜராக உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.